ஹலோ டெக் டியூட்ஸ். இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பேட்ச் ரெக்வஸ்ட் அண்டு டெலிட் ரெக்வஸ்ட் எப்படி அனுப்புதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க ஃபஸ்ட்டு பேட்ச் ரெக்வஸ்ட்னா என்னென்னு பார்க்கலாம். அதில் என்ன பேட்ச் ஒர்க் பண்ணுறது எப்படின்னு பார்த்தேன். அதை பேட்ச் ஒர்க் பண்ண முடியும் நினச்சா முடியும். பேட்ச் ரெக்வஸ்ட்னா நம்ம வந்து இப்போ டேட்டா பேஸில் ஸ்டோர் இருக்கிற டேட்டா வந்து நம்ம மாடிஃபை பண்ணணும்னு நினைக்கிறோம்னா நம்ம வந்து பேட்ச் ரெக்வஸ்ட் யூஸ் பண்ணலாம். இங்கே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஐடியை வச்சு நம்ம மாடிஃபை பண்ண டேட்டாவை எடுத்து பேட்ச் ரெக்வஸ்ட் அனுப்பி அதை வந்து மாற்ற போகிறோம். இப்போ வந்து ஒரு சிம்பிளான பேட்ச் ரெக்வஸ்ட் எப்படி அடிக்கிறதுன்னு பார்க்கலாம். நான் டைப் பண்ணுறேன் app.patch URL கண்டிப்பாக கரெக்டாக போடுங்க. /API/products/ நான் ஐடியா யூஸ் பண்ண போகிறேன், அதனால் ஐடியா வச்சு தான் பேட்ச் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணிட்டு போகிறேன். இது ஒரு asynchronous callback function ப்ளஸ் ரெஸ்பான்ஸ். ஓகே, இப்போ நான் ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். ட்ரைக்குள்ளே நான் வந்து ஃபஸ்ட்டு ஐடியை கெட் பண்ணிக்கிறேன். நான் யூஸ் பண்ண போகிற ஐடியா வந்து ரெக்வஸ்ட் பேராமீட்டர்ஸ் வந்துருக்கோம். இப்போ வந்து அவைட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி மாற்ற போகிறேன். அவைட் மாடல் நேம் ப்ராடக்ட் டாட் ஃபைண்ட் பை ஐடி அண்ட் அப்டேட். ஐடியை வச்சு நம்ம வந்து அந்த ஃபைன் பண்ண போகிறோம். டேட்டாவை ஃபைன் பண்ணிவிட்டு நம்ம வந்து ரெக்வஸ்ட் பண்ணுற பாடியை வச்சு மாற்ற போகிறாங்க. ரெக்வஸ்ட் டாட் பாடி போட்டுருந்து வரைக்கும் ரெக்வஸ்ட் டாட் பாடி. ஓகே, இதை வந்து நான் ப்ராடக்ட் ஒரு இதில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ப்ராடக்ட். ஓகே, இப்போது வந்து அந்த ப்ராடக்ட் கவுண்ட் இல்லைன்னா வந்து ஸ்டார்ட் ஸ்டேட்டஸ் ஃபோன் ஆக்ட் யாராக வரணும். டாட் பேசான் மெசேஜ் ப்ராடக்ட் நாட் கவுண்ட் அப்படின்னு மெசேஜ் இருந்தால். ஓகே, சாரி, இது ஜேசனில் போடணும். ஓகே, வந்து நான் அப்டேட்டட் ப்ராடக்ட்டை வந்து ஒரு வேரியபிள் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்டேட்டட் ப்ராடக்ட் அதே ஒரு அவைட் ஃபங்க்ஷன் ப்ராடக்ட் டாட். இது வந்து நம்ம நார்மலாக கெட் மெத்தட் எப்படி யூஸ் பண்ணுமோ அதுக்கு தான். ப்ராடக்ட் டாட் ஃபைண்ட் பை ஒரு ஐடியை வச்சு நம்ம வந்து எப்படி எடுத்தோம்னா அதான் அது ஐடியா யூஸ் பண்ணி அதே சேம் ஐடி யூஸ் பண்ணி அது ப்ராடக்ட் அது வந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸாக செஞ்சுக்கலாம். ப்ளஸ் 300 டாட் ஜேசன் இது வந்து அப்டேட்டட் ப்ராடக்ட். ஓகே, இப்போ கேட்ச் பிளாக்கில் வந்து நான் அதை முன்னாடி ப்ரீவியஸாக யூஸ் பண்ண ரெக்வஸ்ட் யூஸ் பண்ண அதே மெசேஜ் தான். அதெல்லாம் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிடுவேன். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளாக ஒரு பேட்ச் ரெக்வஸ்ட் அடிச்சிருக்கோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம போஸ்ட்மேன் போயிடலாம். போஸ்ட்மேனில் வந்து ஆல்ரெடி இருக்க டேட்டாலாம் பார்க்கறதுனால கெட் ரெக்வஸ்ட் பண்ணுறேன். அதுக்கு சிம்பிளாக API/products ப்ராடக்ட்ஸ்க்கு ஆல்ரெடி நமக்கு வந்து சோப் அண்ட் ஷாம்பு டேட்டா வந்து நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இப்போ நான் அந்த ஷாம்போட டீட்டெயில்ஸ் நான் மாற்றணும்னு நினைக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு ஷாம்போட ஐடியை கெட் பண்ணி காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு அந்த ஐடியை போட்டு நான் இப்போது பேட்ச் ரெக்வஸ்ட் பண்ண போகிறேன். பேட்ச் ரெக்வஸ்ட் நான் என்ன ரெக்வஸ்ட் டாட் பாடியில் கொடுத்துருக்கோம்னா நேம் டாய்ஸ் அண்ட் குவான்டிட்டி 3 அண்ட் ப்ரைஸ். இது வந்து மாடிஃபை ஆகிற டேட்டா. இதுதான் ரெக்வஸ்டட் பாடி. இது வந்து அந்த ஐடியை கெட் பண்ணிவிட்டு இதை வந்து மாடிஃபை பண்ணணும். நான் சென்ட் பண்ணுறேன் பேட்ச் ரெக்வஸ்ட்டு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து பேட்ச் ரெக்வஸ்ட் மூலமாக அது வந்து மாடிஃபை ஆகிட்டு ரெஸ்பான்ஸாகவும் வந்துட்டு இப்போ நம்ம இப்போ திரும்படி ஒரு கெட் ரெக்வஸ்ட் அனுப்பினோம்னா ப்ராடக்ட்ஸ்க்கு /API/products கெட் ரெக்வஸ்ட் அனுப்பினோம்னா நம்மளுக்கு வந்து சோப் அண்ட் டாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மாடிஃபை ஆல்ரெடி ஆகிருக்கு. சோப் அண்ட் டாய்ஸ் பண்ணுறது ஷாம்புன்ற டேட்டா வந்து மாடிஃபை ஆகிருக்கு. இதான் ஒரு சிம்பிளான பேட்ச் ரெக்வஸ்ட்டு. இப்போ வந்து நம்ம ஒரு டெலிட் ரெக்வஸ்ட் மூலமாக எப்படி டேட்டா பேஸில் இருக்க டேட்டா வந்து நம்ம டெலிட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ நான் டெலிட் ரெக்வஸ்ட் அடிக்கிறேன். app.delete அதே URL /API/products/id. இதுவும் நம்ம ஐடியை வச்சு தான் அந்த டேட்டா வந்து கெட் பண்ணி அந்த டேட்டா வந்து டெலிட் பண்ண போகிறோம். இது ஒரு asynchronous ஃபங்க்ஷன். அடுத்தது இதுவும் ரெக்வஸ்ட் ரெஸ்பான்ஸ் ட்ரை கேட்ச் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே,
அது அதே மாதிரி நான் ஐடி கெட் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஐடி ரெக்வஸ்ட் டாட் params என்டர் வித் கான்ஸ்ட் ப்ராடக்ட் இஸ் ஈக்குவல் டு await ப்ராடக்ட் டாட் இதுக்கு வந்து மெத்தட் மாறும் find by id and delete. நீங்கள் பார்த்தீங்கன்னா கேப்ஸ்லாம் கரெக்டாக போடுங்க, அப்போ தான் வந்து ஒர்க் ஆகும் இந்த மெத்தட் வந்து. நான் வந்து அந்த ஐடியை வச்சு நம்ம ப்ராடக்ட் வந்து நான் டெலீட் பண்ணுறேன். இஃப் நாட் ஆஃப் ப்ராடக்ட் இல்லைன்னா எனக்கு வந்து ப்ராடக்ட் நாட் ஃபவுண்ட் வரணும். அதே தான் நான் இதை போய் காப்பி பண்ணிக்கிறேன். நான் ஃபஸ்ட்டில் இன்வெஸ்ட் பண்ணணும் அதே தான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதனால் காப்பி பண்ணி யூஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ராடக்ட் வந்து டெலிட் ஆச்சுன்னா நான் எனக்கு வந்து என்ன வரணும்னா ரெஸ்பான்ஸ் டாட் ஸ்டேட்டஸ் 200 டாட் ஜேசன் மெசேஜ் ப்ராடக்ட் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி நல்லா போகும். சக்ஸஸ்ஃபுல்லி ப்ராடக்ட் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி எரர் மெசேஜ் வந்து அதே தான். அதனால் நான் அதை காப்பி யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இது வந்து ஒரு சிம்பிளான டெலிட் ரெக்வஸ்ட் வந்து நம்ம இப்போ பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம எப்படி ரெக்வஸ்ட் அனுப்பலான்னு பார்க்கலாம். போஸ்ட் பண்ணி போயிட்டு இப்போ நான் வந்து இந்த சோப்போட டேட்டா வந்து நான் டெலிட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா அதை ஃபஸ்ட்டு அதை ஐடியை காப்பி பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த டெலிட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா டெலிட் ரெக்வஸ்ட் சென்ட் பண்ணுறேன். ப்ராடக்ட் டெலிட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ அந்த கெட் ரெக்வஸ்ட் அடித்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து இருக்காது. நம்ம சோப்பு இந்த ப்ராடக்ட் வந்து இருக்காது. நான் கெட் ரெக்வஸ்ட் அனுப்புகிறேன். பாருங்கள் பார்த்தீங்கன்னா டாய்ஸ் மட்டும் தான் இருக்குது. இதுதான் ஒரு இப்போ வந்து நம்ம டெலிட் ஆகிட்டு அந்த டேட்டா. இதுதான் ஒரு பேட்ச் ரெக்வஸ்ட்டும் டெலிட் ரெக்வஸ்ட்டும் எப்படி சென்ட் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்ட்ரோலர்ஸ் அண்ட் ரூட்ஸ் வந்து பார்க்கலாம். அதுதான் லாஸ்ட் வீடியோ நம்மளோட ஏபிஐ கண்டெய்னர் டியூட்டோரியலில். சரி, ஓகே, தேங்க்யூ. Until then, signing off, your tech dudes.